விதிகளையே. அதே டிபன் பாக்ஸ் கொடுத்துட்டேன்ல, கிளம்ப வேண்டியதானே. இன்னமே என்ன வாங்கிட்டு பார்வை? ஒண்ணு இல்ல டீச்சரு, உங்க கண்ணு இருக்கு பாத்தீங்களா, கண்ணு அது எனக்கு போகவே விட மாட்டேங்குது டீச்சரு. அடியாத்தி ஒன்னும் சரியில்லை என்ன டீச்சரு, நான் என்னைக்குமே சரியில்லாத வந்து எங்க அப்பா மாதிரி. எங்க அப்பா நீங்க பார்த்தது இல்லையே, அந்த ஆளு ஒரு மெண்டல். உங்களை பார்த்தாலே தெரியுது உங்க அப்பா ஒரு மென்டல்னு. நான் உனக்கு கேட்ட தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே. டீச்சரு, நீங்க உங்க வாயில இருந்து என்ன கேட்டாலும் அது எனக்கு தப்பாவே தெரியாதாமா. ஒண்ணு பேச விட மாட்டிய. என்ன பேசினாலும் அதுக்கு பதில வந்து சரியா வச்சுக்கிறிய. ஏன்னா இப்பெல்லாம் பேச வேண்டியதா நோட்ல எழுதி வச்சதுக்கு பதில் கொண்டு வருவீங்களோ? அப்படிலாம் இல்ல டீச்சர், ஆளு பாக்கதே கொஞ்சம் குண்டக்க மண்டக்க கரடு மண்டா தெரியுவேன். ஆனா பேசுற பேச்செல்லாம் சும்மா சக்கரையாத்தே இருக்கும். என்னன்னு சொல்லுங்க, நான் ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க டீச்சரு. இழுவைக்கு ஒன்றும் குறைச்சல, நல்லாத்தையும் இருக்கு. ஒன்றும் இல்லை, என்னை பார்க்கும் போது உங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறீல. நான் உங்கள் அம்மாவை பார்த்தாகணுமே. ஏன்னா அதான் தப்பாக ஏதாவது கேட்டுவிட்டேனா? உங்கள் அம்மா உசுரோட இல்லைன்ட்டு சொன்னிய. சரி போட்டால் ஏதாவது இருக்க மாட்டேதான். டீச்சரு, நான் என் ஆத்தல பார்த்ததே இல்லை டீச்சரு. ஐயோ மன்னிச்சுக்கிறேங்க, மன்னிச்சுக்கிறேங்க, எனக்கு தெரியாதுல்ல. நான் சொல்லாம உங்களுக்கு எப்படி டீச்சர் தெரியும்? அது வேற ஒண்ணும் இல்ல. நானு வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே சொன்னாங்களாம், இந்த பிள்ளைய நீ பெத்தினா செத்து போயிருவேன்னு சொல்லி. ஆனா என் ஆத்தா என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக பரவாயில்ல, என் உசிரே போனாலும் சரி என் பிள்ளைய நான் பெத்துருவேன் அப்படின்னு சொல்லிதான் என்னை பெத்து கொடுத்த மறு நிமிஷமே செத்து போச்சான். எங்க எங்க அப்பதான் அந்த கதை சொல்லும். அது கதை மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம ஒரு கதை கேட்டா இவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணும்ல. அந்த மாதிரிதான் என் ஆத்தாலும் என் கூட இருந்தா எனக்கு அம்மா பாசம் கிடைச்சிருக்கும். எனக்குதான் அம்மா பாசம் கிடைக்கவே இல்லை. அம்மா பாசம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது டீச்சரு. என் சித்தி மகண்டு சொன்னோம்ல, அந்த பிள்ளைலாம் அவங்க அம்மா மடியில படுக்கும். அது நான் பார்த்துருக்கேன், இப்ப இல்ல, சின்ன பிள்ளையில. ஆனா என்னோட சித்தில என்னை அந்த மாதிரி மடியில படுக்க வச்சதே கிடையாது. அந்த மாதிரி நான் ஏங்கி இருக்கேன். சரி விடுங்க டீச்சர், அதை பத்தி எதுக்கு பேசுறீங்க, அதை விடுங்க. சரி, நான் டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் வீட்டுல கொடுக்குறேன், இல்லைன்னா என் சித்தி என்னை புழக்க போடும். பொட்ட பிள்ளைக்கு தகப்பேன், ஆம்பளை பையலுக்கு தாயின்னு சொல்லுவாங்க. தாயை மட்டும் இழந்துட்டா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன் டீச்சர் வருத்தப்படுறீங்களா? அதை விட்டு தள்ளுங்க. அது அப்படித்தான், அடிக்கடி நம்மளுக்கு வருத்தம் இருக்கணும்ல. எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தா ஊச்சிருச்சுறாது. இந்த விஷயம் சொன்னாலும் எப்படி இப்படி துரு துருண்டு இருக்கிய? அழகி போச்சு டீச்சர். என்ன செய்ய சொல்றீங்க? விட்டு தள்ளுங்க. சரிங்க டீச்சர், கொஞ்சம் சிரிங்களா. கதையை கேட்டு நான் எங்க சிரிக்க? எனக்கு இந்த மாதிரி யாராவது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது. ஐயா, நீங்க வாழ்த்து பண்ணணும்னு சொல்லல டீச்சரு, நீங்க வேற கேட்டியே சொன்னேன். அப்படித்தேன், இதெல்லாம் வாழ்த்தெல்லாம் படவே விடாது டீச்சர். அது ஏன் டீச்சர் வருத்தப்பட்டா நல்லாவா இருக்கும்? சரிங்க டீச்சர், நீங்க சிரிச்சாதே என் மோகம் நல்லா இருக்கும். என்னது உங்க டீச்சரா? ஆமா, இம்புட்டு தூரம் பழகி பொம்பளை வேஷம்லாம் போட்டு உங்களை பார்க்க வந்து சோறுலாம் கொடுத்து இம்புட்டு தூரம் பழனதுக்கு அப்புறம் நீங்க ஏன் டீச்சர் தானே டீச்சரு. இவன் அம்மா பாசத்துக்கு ஏங்குறாண்ட மட்டும் நல்லாவே புரியுது. நீ கவலைப்படாத, உனக்கு அம்மாவாய் நீ நான் இருப்பேன். பொட்டுல அடிச்ச மாதிரி பழக்கன்னு சொல்லுங்க டீச்சரு. ஒரு மாதிரி வெக்கமா இருக்குல்ல? ஆமா ஆமா, உங்க டீச்சர் தான். என்ன சொன்னீங்க? என்ன நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஓவரா உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு. எனக்கு உள் உணர்ச்சி அதிகம் டீச்சர். என்ன சொன்னாலும் உடனே உணர்ச்சி பட்டுருவேன். அப்பதான் சொல்லணும். நல்லா குழந்தை மாதிரி தான் பேசுறிய. உங்க அப்பத்தா சொல்லுவாங்க, அடியாத்தி 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 எத்தனை அப்பத்தா. கல்யாணத்துக்கு பிறகு அப்பத்தாவே எல்லாரும் சொல்லுவீங்களோ? ஐயா அப்படிலாம் இல்ல. நீங்க வேற கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டிய என் ஆத்தா மாதிரி பாத்துக்கறணும், அதுவே எனக்கு ஆசை. ஓஹோ, சரி, பொண்டாட்டி ஆத்தால மாதிரி பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு ஆத்தால மாதிரி இருக்கணும் தானே? நிச்சயம் டீச்சர், எதிர்பார்ப்போம்ல. ஏன்னா ஆத்தா பாசம் கிடைச்சது இல்ல, அதனால கண்டிப்பா எதிர்பார்ப்போம்ல. ஆனா என்னால தங்கத்துக்குலாம் வச்சு தாங்க தெரியாது, அப்படிலாம் நான் ரீல்லாம் விட மாட்டேன். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படாம நல்லா பாத்துக்கிடுவேன். ஒளியிலே தெரிவது தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா, இது நெசமா நெசமில்லையா, நினைவுக்கு தெரியலையா, கனவிலே நடக்குதா, கண்களும் காண்கிறதா.
சரி அப்ப வாரே. மறக்காம சாயந்தரம் எடுபட்டு வேணும்னு கூப்பிட்டு போகணும் என்ன. சரிங்க எடுவட்டவனே. சித்தி நேத்து பூரா அதை தேடிக்கு இருந்தேன். இப்ப என்ன உங்க கைக்கு வந்திருக்கு? என்ன செஞ்ச? அது சித்தி சித்தி அது அது ஓகோ இதுதான் சித்தியாக்கும். சொல்றா, உன்கிட்ட தானே கேட்டுருக்கேன். அது சித்தி மாட்டு சாணியால எடுத்துட்டு போனேன். இலை என்ன என்னை பார்த்தா கேனக்கு இருக்க மாதிரி தெரியுதோ? ஏன் வீட்டுல சாணி எல்லாம் வேற எதுவுமே இல்லையாக்கும்? இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போவியலோ? இல்ல சித்தி, சாணி கொஞ்சம் பிரஸ்ஸா இருக்கும்டுவேன். என்னடா எல்லாத்துக்கு பதில் வச்சுக்கிருக்க? ஒண்ணு விலகலையே. ஊருக்குள்ள 4-5 பேசிட்டு தெரியுதுகளே, அது நெசந்தேன் போல. யாரவ? இருங்க இருங்க, இந்த அவ இவெல்லாம் பேசிக்கிருக்க வேலை ஏன்டாகாது. என்ன என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படிதே. நிறுத்து. நீ அவளா இருந்தா எனக்கு என்ன? அது என்ன எப்ப பார்த்தாலும் இவங்க கிட்ட பல கழிச்சு பேசிக்கிருக்க? சொல்லு. சித்தி அவங்க ஒண்ணும் பேசல, நான் தான் போய் பல்ல கட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏய் என்ன வாய் கொஞ்சம் துடுக்கா திமிராத்தையும் பேசிட்டு தெரியற? என்ன நக்கலா? கவரு உன்னையெல்லாம் வீட்டுல வச்சு சோறு ஓடுறதே பெரிய விஷயம் ஞாபகத்துல இருக்குல்ல. அப்ப வீட்டுல எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். இன்னொரு தடவை வீட்டை விட்டு நீங்க காலை எடுத்து போய் காலை ஒட்டச்சு அடுப்புல வச்சிருவேன். என்ன போடா வீட்டுக்கு. அப்பனுக்கு மயனுக்கு வேற சோழியே இல்ல. ஏதாவது ஏழரை எடுத்துட்டு வாங்க. வீட்டுல இருக்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் அவளுக்கு அப்படி சோறு கொடுக்கணுமா? அப்படி என்ன உங்களுக்கு காதல் கேக்குது? நான் தான் சொன்னேன்ல, உன்னையெல்லாம் எந்த மூஞ்சியாவது கட்டிக்கிறவாளா? நீ இருக்க மூஞ்சிக்கு முகரைக்கும் உனக்குலாம் சோறு ஓடுறதே பெரிய விஷயம் சொல்லிவிட்டேன். அப்புறம் என்ன கல்யாண காட்சியில பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது அன்னைக்கே சொன்னீங்க. அப்புறம் என்ன போ சொல்லி பார்த்துட்டு இனி வீட்டை விட்டு நீ வெளியே வா. என்ன செய்யறேன் பாரு. எங்க உன் தங்கச்சி? அந்த பிள்ளை தமிழ் வீட்டுக்கு போயிருக்கு. அவளுக்கு அங்க என்ன சொல்லி? சரி நீ வீட்டுக்கு நட. இனி வீட்டை விட்டு நீ வெளியே வா. அப்புறம் பாத்துக்கிறேன். உனிய ஆத்தா இல்லாத அனாதைக்கலாம் பொண்டாட்டி ஒண்ணு கேக்குதா? பொண்டாட்டி அதே இப்ப நீ பொறுமையா இருக்க வேண்டிய நேரம். இப்ப நீ பொங்கி எழுந்தீண்டா தேவலமா ரகுக்குதையும் பிரச்சனை. வாய் மூடிக்கிட்டு அமைதியாரு. நீ ரகுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அந்த கிழவிக்கு நீ யாருங்கிறத காட்டணும். என்ன வாய் திமிரு? இருடி இரு. நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க டீச்சரு. அவங்க உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கிறீங்க. அவங்க அப்படித்தான் எதுவும் நினைச்சுக்கிறாதியா. அவங்க என்ன வர வேணும்னு சொன்னாலும் திருட்டுத்தனமா வந்துருவேன். என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியாது. உங்களை பார்க்காம இருந்து செத்து போயிருவேன் டீச்சரு. அது எப்படி? என்ன திட்டு வாங்கினாலும் என்ன செஞ்சாலும் எப்படி இப்படியே இருக்கிய? எதுவும் ஏத்து பேச மாட்டீங்களா? டீச்சரு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க கவனிச்சீங்களா? உனக்குலாம் ஒரு சோறு வர்றதே பெரிய விஷயம்ண்டு. அந்த சோத்துக்காகவே அந்த வீட்டுல இருக்கேன். ஏன்னா என்னதே நமக்கு ஆத்தா இல்லைனாலும் அப்பா அந்த வீட்டுலதான் இருக்காரு. அதனால ஒரு சோறாவது நமக்கு வேணும்ல உசுரோட இருக்கிறதுக்கு. அதுக்குதான் டீச்சரு. சரி நான் எப்படியாவது திருட்டுத்தனமாவது உங்களை நான் பார்க்க வந்துடுவேன். இனி பார்க்காம மட்டும் போயிடாதீங்க. அன்னைக்கு அப்புறம் நான் ஏங்கி போயிடுவேன். சரி டீச்சர் நான் வாரேன். வீட்டுல சாணியில குடிச்சிருவாங்க. நான் வாரேன். ரகு சி பாவம். நீ ஒன்றும் கவலைப்படாத ரகு. உனக்கு இனி எல்லாமே நான் தான். அந்த கிழவிய எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். மறுபடியும் களத்தில் இறங்குவேன். இறங்கி என்ன செய்யறேன் பாரு. போன கதையிலேயாவது கொஞ்சம் தான் வச்சு செய்ய முடிஞ்சது. இந்த கதையில என்னென்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. பொறுத்திருந்து பார்க்க சொல்லுங்க இந்த ரதியோட ஆட்டத்தை. என்னைக்கு என் பேச்ச மீறி அவ இடத்துல தாலி கட்டினானோ அப்பயே அவன் யாரோ நான் யாரோங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப என்ன வெண்ணைக்கு இங்க வந்தானா? அப்பதா நான் செஞ்சது தப்புதேன். அதுக்காக ஒரு கேடு கட்டவனுக்கு இவளை விட்டு கொடுக்க என் மனசு இடம் கிடையாது. உன் பேச்ச மீறினது தப்புதேன். நீ சொன்னதை எல்லாத்தையும் தாண்டி அவ கழுத்துல தாலி கட்டினது எல்லாமே தப்புதேன். ஆனா ஒரு கேடு கெட்டவன்ட்ட என் பொண்டாட்டியை விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. ஓ பொண்டாட்டி பொண்டாட்டி ஆயிட்டாங்களோ? தாலி கட்டிட்டா அவங்க உங்களுக்கு பொண்டாட்டியோ? என்னம்மா அம்மா இங்க வாருங்க. நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏன் தேனை ரவி கட்டக்கூடாதுன்னு நீங்க நினைச்சேன்னு எனக்கு இப்ப வரைக்குமே புரியல. என் புருஷன் காரணமாட்டு எனக்கு புரியல. அப்படி அந்த ஆளுவே பிரச்சனைனாலும் தேனை அதுல எந்த விதத்திலுமே பொறுப்பாக மாட்டா. என்ன அவளை எப்படி 10 மாசம் தங்கத்தை பாதுகாப்பாங்களோ அதே மாதிரி பாதுகாத்து இவ்வளோ நாள நான் வளர்த்தேன். இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷமா நான் வளர்த்திருக்கேன். ஊருக்குள்ள பேசிட்டு தெரியறதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு நீங்க தான் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. என்ன இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேனுக்கு ரவினே ஆயிப்போச்சு, ரவிக்கு தேனுந்தே ஆயிப்போச்சு. இனி அதை எப்போதும் மாத்த முடியாது. உங்க பேரை என் தங்கச்சி கழுத்த தாலி கட்டிட்டாரு. அப்ப என் தங்கச்சி அவருக்கு பொண்டாட்டி. நீங்க ஏத்துக்கிட்டதே ஆகணும். நீ உன் சோழிய பாரு. நான் என்ன பண்ணி கேட்டுக்கணும்? என்னைக்கு என் பேச்ச மீறினானோ அப்பயே அவன் அப்படித்தேன். நான் தலை முடிட்டேன். இந்த வீட்டுக்கு ஏத்துக்க முடியாது. வேலையை பத்தி வெளியே போச்சு. அப்பதா கோவத்துல பேசுறேன்னு தெரியுது. கோவத்துல என்னத்தை பேசினாலும் அது தப்பாத்தே போய் முடியும். என்ன நீங்க இன்னைக்கு கூட விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க யார் வீட்லயாவது கூட நாங்க வச்சுக்கிறோம். கண்டிப்பா நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு நீங்க ஏத்துக்கிருவீங்க பாருங்க. ஏன்னா உங்க பேர மேல எப்படி நீங்க பாசம் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். வாங்கடா அவனுக்கு வக்காலத்து வாங்குறதா நினைச்சு தேவையில்லாம திட்டுக்கிட்டு வாங்கி போயிடாதீங்க. சோழியை பார்த்துட்டு எல்லாரும் போயிரு. இல்லை
பேசாம இருங்க. அதெல்லாம் நீங்க ஒன்றும் பேச வேணாம். நான் பேசுறதையும் அப்பதான் அடங்காது, புரியுதா? அதுக்கு கோவம் தனியும், அப்போ வரட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இவளை பாத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன தெம்பு இல்லையா? இல்லையா நான் உழைக்கிறோம்டா, நான் ஆம்பளை. என் முன்னாடி பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் யாரை நம்பி இல்ல, எனக்கு தெரியும் அப்பதான் என்னை ஏத்துக்கிறாதுண்டு. இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுத்து வரணுமேட்டு தான் இங்க வந்தேன். ஓஹோ, உனச்சுட்டா நீங்க பெரிய இவங்க. சரி பாக்குறேன் எப்படி அவ்வளவு சொல்றேன். இம்படி தூரம் பேசின மட்டுக்குல கண்டிப்பா ரவி நல்லபடியா தங்கச்சி வச்சு வாழுவாப்ல பாருங்க. சரிதான் பாங்கடி. இலை பேசாம எங்க வீட்டுக்கு வந்துடுறியா? வேண்டாம் வேண்டாம். ஏய் எங்க வீட்டுல என் தங்கச்சியும் அப்பா நான் 3 பேர் தானே இருக்கோம். பேசாம எங்க வீட்டுக்கு வந்துரு, நாங்க பாத்துக்கிறோம். செத்த நாள் சொல்லக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு மட்டும். அதாவது ஒரு 4-5 நாள், அப்புறம் அப்பதான் மனசை மாத்தி போடலாம். அதெல்லாம் வேணாமுடா, இருக்கட்டும். தாலி கட்ட தெரிஞ்ச எனக்கு இவளை வச்சு வாழ தெரியாதா? யாரை நம்பியும் நான் கிடையாது, அவளும் இல்லை. அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு ராத்திரி கழிச்சுட்டா போதும், நாளைக்கு பாத்துக்கிறோம். அதுக்குண்டு எங்கடா போவிய? நீ நம்ம ஊருக்குள்ள போக வாட இடம் இல்ல. பாத்துக்கிறோம். சரி எல்லாரும் சொல்லி பாருங்க, நான் பாத்துக்கிறேன், போங்க. சரி கிறுக்குத்தனமா இந்த முடிவு எடுக்காம ஏதாவது ஒரு உதவிண்டா கணக்கு பிள்ளைட்டி யார்ட்டையும் சொல்லி அனுப்பு, கரையை செடிக்கிட்டு யார்ட்டையும் சொல்லி அனுப்பு வாரன்னு. அப்படியே விட்டு போயிருவோம்னு நினைக்காதடா. என்ன தெரியும்டா, போங்க வாரே. தேனு அதே மனசுக்கு விருப்பப்பட்டவனையே கழுத்துல தாலியை வாங்கியாச்சுல, நீ சந்தோஷமா இருந்தா அழுதுக்கு இருக்காத. அதெல்லாம் சீக்கிரமா அப்பதான் ஏத்துக்கிறோம். சரியா? பாரம்டாய். சரிங்கக்கா, நீங்களும் வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். ரவி என்ன செய்வ நீ? ஏன் வீட்டுக்கு வரணும்னு நான் மட்டும் நினைக்கிறதா என்ன? அதெல்லாம் வேண்டாம். என்ன செய்வ அவளை கூட்டிட்டு போய்? எங்க போவ நீ முதல்ல? அக்கா போகிறதுக்காக்கா இடம் கிடையாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. இன்னைக்கு ஒரு ராத்திரிய எப்படியாவது கழிச்சுட்டா போதும், வேற நாளைக்கு பாத்துக்கிடுவோம். ரவி புதுசா கல்யாணம் ஆயிட்டு ஒரு பால் பழம் கூட கொடுக்காம எப்படி ரவி இப்படியேவா போவிய? வேண்டாம் ரவி, வீட்டுக்கு வந்துட்டு போங்க. வேணாம்க்கா, நான் வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க புருஷன் தேவையில்லாம நீ வம்புக்கு இழுப்பாரு. அப்புறம் அடிச்சு மல்லு கட்டி உருள்ற நிலைமை வரும். அப்புறம் எனக்கு கோபம் பயங்கரமா வரும்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுவுமே வேண்டாம், இவன் ஏன் பொண்டாட்டி, நான் பாத்துக்கிருவேன். நீங்க வீட்டுக்கு போய் முதல்ல அந்த ஆளை என்ன எதுன்னு கவனிங்க. இன்னைக்கு அந்த ஆளுக்கு சோத்தரை விச வைக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். சரி தெனு மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்க்கை அமையிறது பெரிய விஷயம். அந்த வாழ்க்கைய கடைசி வரைக்கும் தக்க வைக்கணும். அந்த விதத்துல நீ கெட்டிக்காரி ஆயிட்ட. என்ன இனி உன் வாழ்க்கை ரவி கூடதே. ரவி உன்னை நல்லா பார்த்துக்கிறோம், எனக்கு தெரியும். எந்த ஒரு கோணல் மாணல் எதுவும் இல்லாம நல்லபடியா வாழணும். என்ன ரொம்பட்டு கஷ்டப்பட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்கியாங்கிறது எனக்கு தெரியும். அப்பதான் இப்போ ஏற்றுக்கலைனாலும் கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். அது ஏற்றுக்கிற அன்னைக்கு எல்லாம் மாறும். கட்டின புருஷனை அனுசரித்து வாழணும்னு இல்லை, 2 பேத்துக்குள்ள நல்ல புரிதல் இருந்தால் போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை அனுசரித்து வாழலாம். என்ன மாதிரி குடிகாரனுக்கு வாக்கப்படாம நல்லவனுக்கு உன்னை கட்டி கொடுத்துருக்கன்ற அந்த சந்தோஷம் போதும். அந்த ஆளுகிட்ட இருந்து நீ தப்பிச்சு எனக்கு அதுவே போதும்டா. நல்லா இருக்கணும். என்ன செய்ய போதுன்னு தெரியல ரவி. இருந்தாலும் மனசு கேட்கல. ரவி பார்த்துக்க, சரியா? பாத்துக்கிறேன் தாச்சி, நீங்க போங்க. வாரேன். என் மேல ஆசையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப எப்படி என் தாலி கட்டின சொல்லு பாப்போ. நீ ஏன் பொண்டாட்டிடி, உன்னை எவனுக்கு விட்டு தருவேன்? அப்படியே அம்பிட்ட அழுக வச்சியா? நீ பா, நான் உங்கள பேசவே மாட்டேன். சரி பேசலண்டா, இருந்துட்டு போ, நான் போறேன். மூஞ்சில குத்துவேன், போட போயிருவியா? பிச்சு போடுவேன். இன்னும் நல்லா பாத்துப்பியா? உனக்கு நான் இருக்கேன். வா போவோம். பிடிச்சிருக்க அந்த கைய எப்போதும் விட மாட்டேன். நான் எங்க கூப்பிட்டாலும் எங்களோட வருவில்ல? இனி நீவே எனக்கு எல்லாமே. உன் கூட சேர்ந்து சாகணும்னாலும் கூடவே வந்துடுவேன். மூஞ்சிலே குத்திடுவேன். இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சாகிறத பத்தி பேசுறா. இன்னைக்கு தாண்டி வாழ்க்கையை தொடங்க போகுது. உதாரணத்துக்கு சொன்னேன்.
வையாதென்ன போவோம். யாராவது வீட்ல இருக்கீங்களா? யாரு? நிலாஸ்ரீ இருக்காங்களா? ஆமா, என் மருமக தான். என்ன? உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஐ மீன் ஒரு போஸ்ட் மாதிரி அனுப்பியிருக்காங்க. அவங்க அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ எங்கே போஸ்டிங்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அப்படியா? அத்தை, அடடே வானிலா, உனக்கு தான் லெட்டர் வந்திருக்கு. ஐயோ, கண்ணா கிட்ட இருந்து வந்திருக்குமோ? போச்சு. அது எப்பவுமே வேற ஒருத்தர் தானே கொண்டு வந்து கொடுப்பாரு. இவர் யார் புதுசா இருக்காரு? என்ன யோசனை நிலா? ஒண்ணும் இல்ல. கலெக்டர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கீல, உனக்கு எங்க போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎம் டென் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னது சொல்றியா? கொடுங்க கொடுங்க, நான் தான் நிலா. அம்மா எவ்வளவு சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் மேடம், நீங்க தான் நிலாவா? புடிங்க லெட்டர், சைன் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. கொடுங்க. சைன் பண்ணுங்க. மெதுவா மெதுவா, என்ன அவசரம் பாரு. தேங்க்யூ. அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். திரும்பவும் எங்க போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு தெரியல. எங்க போட்டாலும் உங்களோட வேலை கரெக்டா இருக்கணும்னு காடை போய் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. சரிங்க, நான் போய் பிரிச்சு பாக்குறேன். ஏய், இங்க இருந்து பிரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நல்லதே. இருங்க பிரிக்கிறேன். பிரி பிரி. இருந்தாலும் இந்த அவசரம் ஆகாது. என்னாச்சு? வரேத்த. என்ன 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 சந்தோஷம் அத்தை? என்னோட சந்தோஷம் தாங்கவே முடியல. எனக்கு மதுரைக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. மதுரை மாவட்டத்துல கலெக்டர் நான் தான். நீங்க என்ன சொல்றீங்களா? ஆமா அத்தை. ஐயோ, என்னோட சந்தோஷம் தாங்கல. நான் என்ன நினைச்சேனோ அதுவே நடந்துச்சு. எல்லாத்துக்கும் முருகன் தான் காரணம். ஓகே ஓகே, முருகன் தான் காரணம். வர சனிக்கிழமை அன்னைக்கு பதவி ஏற்ற சொல்லிருக்காங்க. சனிக்கிழமையா? ஏ சூப்பர். ஒரு வழியா சொந்த ஊருக்கே போறீங்க கலெக்டரா. எனக்கு ரொம்ப சந்தோஷம்டாமா. ஐயோ அத்தை, இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். உடனே உடனே மாமன் சொல்லி ஏதாவது பண்ண சொல்லுங்க. ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்க. நான் கலெக்டர், அதை விட நான் வேலை பார்க்க போற ஊர் என் சொந்த ஊர் மதுரை. அப்பப்பப்பா, என்ன சந்தோஷம். நீ சந்தோஷமா இருந்தா போதும். சரி, நான் இப்பவே சொல்றேன். என்ன முருகா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம் தெரியும். அதை விட என் கண்ணோட வேண்டுதல் தான் எல்லாத்துக்கும் காரணம். கண்ணா, நான் கலெக்டர் ஆயிட்டேன்னு சந்தோஷத்தை விட உன்னை நேர்ல பார்க்க போற அந்த தருணத்துக்காக தான் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்ணா, நீ எப்படி இருப்ப? என்னோட எல்லா சந்தோஷத்துக்கும் நீதான் காரணம். கண்ணா. கண்ணும் கண்ணும் மோதும் அம்மா, நெஞ்சம் மட்டும் பேசும் அம்மா, காதல் தூக்கம் கெட்டு போகும் அம்மா, தூது செல்ல தேடும் அம்மா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் மந்தையே போதிக்கும் காதல் தினம் தேவை. என்ன அழகா அப்படி பாக்குற? என்ன நீ எப்ப பார்த்தாலும் எதுவுமே சொல்லாம வந்துடுற? நான் தான் அன்னைக்கு சொன்னோம்ல, என் அழகம்மான சர நினைச்சா அந்த இடத்துல ஒரு செல்லமா இருப்பா. என் செல்லமா? என் அழகா. காதலுக்கு பள்ளி இல்லையே, அது சொல்லித் தரும் பாடம் இல்லையே. என்னாச்சு மாப்ள? ஏன் கிளம்பலையா? திரும்ப இங்கே வந்திருக்கியா? அது ஒன்றும் இல்லை மச்சாண்டு கூப்பிட்டுக்கலாமா? அவர்தே உரிமையோட உங்களை மாப்பிள்ளைங்கிறாருல, அப்புறம் என்ன? கூப்பிடுங்க. அது ஒன்றும் இல்லை மச்சான். ட்ரெயின் கிடைக்கல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்கு காஷ்மீருக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. ஐயே, என்ன சொல்றிய? கரெக்டான நேரத்தில் டிக்கெட் புக் பண்ணாமல் விட்டுட்டேன். என்ன செய்யறது தர? நான் புக் பண்ணியிருந்தா கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாம். நமக்கு ஒரு ஆள் சொல்லி தான் பண்ணியிருந்தேன். ஒன்றுமே செய்ய முடியல. இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு தான் ட்ரெயின், அதனால காலையில் தான் கிளம்பணும். ஐயே, என்ன சொல்றிய? சரி, இப்படி பண்ணிவிட்டேலே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லாத. காலைல 4 மணிக்கு ட்ரெயின், அப்பயாவது அந்த டிக்கெட் கரெக்டாக புக் பண்ணியிருக்கீங்களா? அதை நான் தான் பண்ணிட்டேன். அதே வீட்டுக்கு போனேன், ஒரே கோவத்தில் தான் இருந்தாங்க. இந்த அங்கச்சி தான் பேக் எடுத்து கொடுத்துச்சு. சரி, நான் அங்கேயே இருந்துட்டு அப்படி கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்களோட கோவம் நியாயமானதே, தப்பு சொல்லல. இருந்தாலும் அம்மா இல்ல, அதே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திக்கிடுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்க அத்தை மாமா யாரையும் காணோம்? எல்லாரும் சாப்பிட்டு இப்போதையும் படுத்தாக. காலையில் வெள்ளை நந்திச்சு வயலுக்கு போகிறவங்கள, அதனால சீக்கிரமாக படுத்துட்டாங்க. நானும் மாமா வந்து இருந்தோம். எங்களுக்கு சின்ன சோழி இருந்துச்சு, இந்த பாத்திரம்லாம் அள்ளி போட்டுருந்துச்சா, அதே அதை கழுவுன்னு நினச்சிக்கிருந்தேன். மாமாவும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? மாமாங்கிறிய முறையோ? ஆமாமா, என் அக்கா மகதே. அக்கா மகன் சொல்றதுல ஏதோ அழுத்தமா இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒத்தாலண்டு வேலை பார்க்கும்.
எல்லா வேலையும் அப்புறம் அந்த பிள்ளை பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல அதே. என்னமோ சரி, நான் தங்கலாமா இல்ல? அங்கங்க யார் வேணான்னு சொன்னா? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டியே, இனி உங்களை தங்க வேணாம்னு சொல்லுவோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன, எல்லாம் முறைப்படி இருக்கணும். அதனால வெளியே சொன்னா புரியும் நினைக்கிறேன். அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசி பேசிதான் மனசை கரைக்க முடியும். அதனால பேச மட்டும் டைம் கொடுப்பீங்களா? ஏசுங்க, உங்களை யார் வேணாம்னு சொன்னது? அந்த பிள்ளைங்க சொன்னதும் நியாயமா தானே இருக்கு, அதுக்கு சொன்னோம். ரொம்ப நன்றிங்க. சரி, நான் போய் பேசிட்டு வெளியே வந்து படுத்துக்கிறேன். ஒரு 3 மணி போல இங்க இருந்து கிளம்புனா சரியா வரும். சரி சரி, நான் ஊசி போடுறேன். சரிங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, வேண்டாம், பசி இல்ல. ஆமா, கண்ணையும் சாப்பிடல. என்னடா சொல்ற? ஆமா, சாப்பிடவே இல்லை. நானும் எம்பிட்டோ சொல்லி பார்த்துட்டேன், சாப்பிடவே மாட்டேங்குச்சு. அக்கா, அந்த சாப்பாடை என்கிட்ட கொடுங்க, நான் அவங்கள சாப்பிட வச்சுக்கிறேன். ஏன் மாப்பிள்ள அந்த பிள்ளை அடம்பிடிக்கும், சாப்பிடாது. நம்ம என்ன சொன்னாலும் சாப்பிடாது. நான் இங்கே தானே இருக்கேன், நான் சொன்னா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தானே மனசுல இடம் பிடிக்க முடியும். அதனால இந்த மாதிரி தான் வேலையை செஞ்சாதே நடக்கும். கொடுங்க என்கிட்ட. 2 இட்லி எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிள்ளை 2 இட்லிக்கு மேலே சாப்பிடாது. நான் கொடுக்குறேன், கொண்டு போய் கொடுங்க. சரி. அழுகலை, அவ வாட்டில் தான் உட்காந்துக்கிருக்கா. சரி, பேசுவோம். கண்ணகி, என்னடா அவன் காலையில கிளம்பி போனவே இப்ப இட்லி தட்டோட வந்து நின்னுக்கு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறீங்களோ? ஒன்றும் இல்லை, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். காலையில தான் போற மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிடலன்னு சொன்னாங்க, அதே. நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்ட்டா உங்களுக்கு என்ன? போங்க வெளியே. உங்களோட கோவத்தை என் மேல காட்டுங்க, ஆனா சாப்பாடு மேல காட்டாதீங்க. சாப்பிடுங்க, உங்க உடம்புக்கு தான் பிரச்சனை. என் மேல எதுக்கு நீங்க அக்கறைப்பட்டுக்கிறீங்க? நான் தாடி கட்டியிருக்கேன், நான் அக்கறைப்படதான் செய்வேன். இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு நீ ஏத்துக்கலாம் வேண்டாம். என்ன, நான் உங்களை ஏத்துக்க சொல்லி நீங்க எனக்கு பொண்டாட்டியா தான் இருந்தாகணும்னு உங்களை ஒண்ணு நான் கம்பல்லாம் பண்ணல. என்ன, இப்பவும் சொல்றேன், உங்களை காதலிச்ச ஒரே நோக்கத்தினால மட்டுமே உங்க கழுத்துல தாலி கட்டினேன். என்ன, மற்றபடி வேற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஆனா கடவுளா பார்த்து இப்படி ஒரு வேலையை செஞ்சாங்க என்னன்னு தெரியல. காலையில 4 மணிக்கு தான் ட்ரெயின். அதனால என் வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம். என் அம்மா என் மேல சரியான கோவத்தில் இருக்காங்க. அது இங்க வந்தேன். ஏற்கனவே புருஷனா இருந்தவனும் ஆர்மி தான். இப்போ உங்களுக்கு புருஷனா இருக்க போனவனும் ஆர்மி தான். எவனை நம்பதுன்னே தெரியலன்னு உங்க மனசுக்குள்ள நினைப்பு இருக்கும். ஆனா நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் கண்ணகி. அதாவது உன்னை காதலிச்சனால மட்டும் கிடையாது, உன்னைய கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். திரும்ப என் மேல உனக்கு எப்ப காதல்ங்கிற ஒரு உணர்வு வருதோ அன்னைக்கு தான் உன்னை திரும்ப நான் பார்க்க வருவேன். அதாவது அடுத்த வாரம் தாலி கட்டினதுக்கு பிறகு. அது வரைக்கும் நீ என்கிட்ட பேசலாம் வேண்டாம். என்ன, நீ என்கிட்ட பேசணும் பழகணும் அப்படிலாம் உன்ட்ட எதையுமே நான் கேட்கவே இல்லை. நீ பாட்டில் இரு. எனக்கு தெரியும், ஏன்னா ஒருத்தவங்களை மனசார நினைச்சு அவங்கள மறக்க முடியாம இருக்கிற வழி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாள் ஆகும், எனக்கும் தெரியும். அந்த கொஞ்ச நாள்ல உன் நினப்போடையே நான் இருந்துக்கிருவேன். ஊருக்கு வேணா நீ எனக்கு 2ஆம் தரமா இருக்கலாம், ஆனா எனக்கு நீதே முதல் தரம், நீதே என் முதலும் முடிவும். தயவு செஞ்சு சாப்பாட்டுல கோவத்தை கட்டாத, சாப்பிடு. காலையில ஒரு நிமிஷம் என்னை பார்த்தியா நினைச்சு கட்டி பிடிச்ச, இல்லைன்னு சொல்லல. அந்த வலி என்னண்டு எனக்கு புரியுது. நிழல்லே வாழாத கண்ணகி, நெசை என்னமோ அதை தேடி நீ வந்ததே ஆகணும். அந்த நெசத்தை உனக்கு நான் கொடுப்பேன். என்ன நீ நம்புற? உன்னோட மனசு பார்த்தியோட அன்பை தேடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது கண்ணகி. நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் பார்த்தியை உணர்றேன்னு தெரியுது. ஆனா உன்னோட அந்த அந்த ஒரு
அந்த ஒரு பெண் குணங்கிறது தடுக்குதுன்ட்டு புரியுது. எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரத்துல மாத்துவேன். உனக்கு நான் இருக்கேன் கண்ணகி. உன் இருண்டு போன வாழ்க்கைய திரும்ப வெளிச்சமாக்குவேன். அழுதால் உன் பார்வையும் அயர்ந்தால் உன் கால்களும் அதிகாலையின் கூடலில் சோகம் தீர்க்கும் போதுமா நிழல் தேடிடும் ஆண்மையும் நிஜம் தேடிடும் பெண்மையும் ஒரு போர்வையில் வாழும் இன்பம் தெய்வம் தந்த சொந்தமா என்னாயுள் ரேகை நீயடி என்னானி வேரடி சுமை தாங்கும் எந்தன் கண்மணி என்னை சுமப்பதே உனக்கென மட்டும் வாழும் இதயமடி உயிருள்ள வரை நான் உன் அடிமையடி என்ன கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கிய? என்னவா? வேற எங்க போ சொல்ற? நீ அங்க பெரிய பீலா விடவும் ஒருவேளை எங்கேயாவது வீடு பார்த்து வச்சிருப்ப, அங்க கூட்டு போவேன்னு நினைச்சி. ஆனா பொசுக்கிட்ட கோயிலுக்கு கூட்டு வந்துட்டிய மாமா. என்ன செய்ய? அப்பதான் மனசு மாறுற வரைக்கும் இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்க தங்குவோம். அப்ப இன்னைக்கு இங்கதே. எங்க இருந்த என்ன, எனக்கும் உன் கூட இருக்கணும் அம்பிடுத்தேன். சரி, நம்ம வாழ்க்கைய பத்தி பகிர்ந்துக்குவோமா? என்னடி வாழ்க்கைய பத்தி பகிர்ந்துக்க போற? அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு மாமா, பகிர்ந்துக்குவோமா? அடி வாங்கிட்டு ஓட போறவாரு. தூக்கம் வந்தா தூங்கு. தூக்கம் வந்தா தூங்குறது சரி, பசிக்குதுல, சோறு வேணும்ல. அதுக்குதான் என்ன செய்யன்னு தெரியல. எல முத நாளே கட்டி இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டேனே, ஏதாவது வருத்தமா? அப்படிலாம் இல்ல. யார் சொன்னது? நானே சொன்னேன்ல, உன் கூட இருக்கிற இடம் எனக்கு சொர்க்கம் மாமா. காலம் முழுசும் இந்த ரோட்லயே படுத்து தூங்க சொன்னாலும் நான் தூங்குவேன். ஏன்னா உன் கூட இருக்கேன்ல, அந்த சந்தோஷம் பத்தாதா? எல இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருப்போம். நாளைக்கு நான் ஏதாவது செஞ்சிருவேன். என்ன நம்பி வந்துட்டு உன்னை எப்படி நான் கைவிடுறது? அதெல்லாம் முடியாதுல்ல. ஏன் மாமா உனக்கு வருத்தமா இருக்கா? என்ன வருத்தம்? இல்ல, இன்னைக்கு மட்டும் அவன் கேள்விட்டவன் எங்களுக்கு தாலி கட்டி இருந்தா நீ நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிருப்பீல. பத்தியா, எங்களுக்கு தாலி கட்டி இப்படி உன நடு ரோட்ல உட்கார வச்சுட்டேன். இல்லனா மட்டும் நடு ரோட்ல தான் உட்காரணும். ரொம்ப ரொம்ப பேசாதன்னா. நீ ரொம்ப ஓவரா பண்ணாத. மாமா, சாமி இருக்கு, இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு மதுராத்திரி தானே. அவனுக்கு இங்க சோத்துக்கே சிங்கி அடிக்கிற நிலைமை உனக்கு முதராத்திரி. உனக்கு குத்துனன் வை. சொல்லுமா? அடி வாங்கிட்டு ஓட போறடி. சரி, பக்கத்துல வா. என்ன மாமா பக்கத்துல வந்துட்ட? தூக்கம் வருதுன்னு அப்பதே சொன்னில, கீழே படுக்க வேணாம், என் தோல் மேல சாஞ்சுக்க. அப்படியா? சாஞ்சுக்கல. கிளையில் தொட்டில் கட்ட மாமரவமிட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவமிட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு கொள்ளையில திண்ணை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ